வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரூட் ரீல்ஸ். சாம்பார் பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல 3 கப்பு அளவுக்கு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுவுமே வந்து நீங்கள் தீக்காமல் வந்து வறுத்து எடுத்துக்கணும். எந்த காய் போட்டு சாம்பார் செஞ்சாலும் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சாம்பார் பொடியை சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். கூடவே வந்து 1.5 கப்பு அளவுக்கு தனியா வந்து சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே வந்து மெஷரிங் கப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எதாவது சாதா ஒரு கப்போ இல்லை டம்ளர் வச்சு கூட நீங்கள் இதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பொருளை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பருப்புங்கள்லாம் வந்து ஒன்றா சேர்த்து வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா இது என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா வந்து இது சூடு ஆற வச்சு, இது கொஞ்சம் கூட வந்து சூடே இருக்கக்கூடாது. சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு நல்ல மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எதுவுமே வந்து ஈரம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதை நம்ம வந்து 1.5 மாதம் வரைக்கும் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி கலர் மாறணும். வெந்தயத்தோட அந்த ஸ்மெல் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வரும். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுப்பட்டதுக்கப்புறம் கடுகு வந்து நல்லா உங்களுக்கு வந்து பொரியிற அந்த ஸ்டேஜில் வந்து அந்த சவுண்டு 1-2 சவுண்டு கேட்டாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சும்மா லேசாக வந்து இது எல்லாத்தையும் வறுத்தாலே போதும். இது இப்போ நல்லா வந்து வறுத்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 1-2 கடுகு வந்து பொரியுது. இப்போ வந்து நம்ம பருப்புங்கள்லாம் வந்து சேர்க்க போகிறோம். பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. பருப்புங்க எல்லாமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து மிளகு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பருப்புங்க எல்லாமே வந்து கலர் வந்து மாறணும். உளுந்தம்பருப்பும் பருப்பும் கலர் மாறுறது உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா வந்து கலர் மாறினதுக்கப்புறமா இதில் எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாமே நல்லா வந்து காஞ்சிடுச்சு. நல்லா உங்களுக்கு வந்து சூடு ஆறணும். அந்த சூடு ஆறுற அளவுக்கு நீங்கள் அதை வந்து வைக்கணும். இப்போ நான் முதல்ல வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். பருப்புங்களோட நீங்கள் வந்து காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா அது சரியாக மெசியாது அப்படின்றதுனால நான் இதை வந்து தனியாக வந்து போடுறேன். முதல்ல காஞ்ச மிளகாவை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த பருப்பு தனியா எல்லாத்தையும் ஒன்று வந்து சேர்த்து இது எல்லாமே நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. என்னோடய மிக்சி ஜார் நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணி வந்து கொடுத்தது. நான் ஆனால் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் வந்து கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா இதை வந்து குலுக்கி வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். சாம்பார் பொடி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த சாம்பார் பொடி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.